என்னோட கணவர் வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுறக்காண்டி தன்னோட உயிரை தீபமாக ஏற்றிருக்காங்க. அவங்களோட உயிர் தியாகம் வந்து வீண் போகாமல் இருக்கணும், தீபம் ஏற்றணும். பாரத பிரதமர் வந்து என்னோட கணவர் பூர்ணச்சந்திரனோட இதை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக பேசினாங்க. என்னோட பிள்ளைகிட்டையும் என்கிட்டையும் நல்லா விசாரித்தாங்க. என்னோட பிள்ளைங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, ஃபேமிலி அதுகளை பற்றி விசாரித்தாங்க. உங்களுக்கு உதவிகள் பண்ணுறோம், உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து பேரை வந்து இந்த அளவுக்கு சொல்லி, எங்கள் பேரும் எங்கள் ஃபேமிலி பேர் எல்லாமே சொல்லி அவங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து ரொம்ப எங்கள் கணவர் செஞ்ச உயிர் தியாகத்திற்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தது மாதிரி இருக்குது. ரொம்ப மரியாதை கொடுத்தது, ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். கணவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தோம். ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருந்தோம். அவங்க மற்ற சார் சீனிவாசன் சார், மற்ற எல்லா அமைச்சர்கள், மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னை தந்தை வடிவத்தில், தந்தை ஸ்தானத்தில் இருந்து நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக ஆர்எஸ்எஸ்ல இருந்து மற்ற பிஜேபியில இருந்தும் எல்லாருமே வந்து என் கணவர் இறந்ததுல இருந்து தினமும் வருவாங்க. கணவர் போட்டோவுக்கு மாலை போடுவாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. எல்லாமே நாங்கள் வீட்டாளுங்க சார்பாக பண்ணுறதோட அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அது ரொம்ப மரியாதை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊக்குவிச்சு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்த எங்களுக்கு ஊக்குவிச்சு நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே துணையாக அனுப்போன்னு எங்களுக்கு ஊக்குவிச்சு எங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே குடும்பமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஏரியா கவுன்சிலர் கூட இன்னும் வந்து எதுவுமே எங்களை வந்து சந்திச்சு எதுவும் பேசலை. ஆனால் பாரத பிரதமர் வந்து அவங்கள பார்க்க எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக எங்களை வந்து பார்த்து எங்கள் பிள்ளைகளை பார்த்து விசாரிச்சுட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றிங்க சார்.